இந்தியாவிற்கு முதல் முறையாக அரசுமுறை பயணமாக இன்று துபாயின் பட்டத்து இளவரசர் இந்தியா வருகிறார். துபாயின் பட்டத்து இளவரசரும் அமீரகத்தின் துணை பிரதமருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரசித் அல் மக்தும் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை தொடர்ந்து இன்று இந்தியாவிற்கு 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக வர இருக்கிறார். இது துபாய் இளவரசர் ஷேக் ஹம்தானின் முதல் இந்திய அதிகாரப்பூர்வ பயணமாகும். இந்த பயணத்தின் போது பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதற்கும் வழிகளை ஆராய்வதற்காக ஷேக் ஹம்தான் மூத்த இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள் என கூறப்படுகிறது. பயணத்தின் முதல் நாளான இன்று இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அவர்களுக்கு மதிய உணவை விருந்தளிப்பார் என்றும், கூடுதலாக ஷேக் ஹம்தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் சந்திப்பார் என கூறப்படுகிறது. பயணத்தின் 2வது நாளில் ஷேக் ஹம்தான் மும்பைக்கு செல்வார் என்றும், அங்கு அவர் இந்தியா மற்றும் அமீரகத்தின் முக்கிய வர்த்தக தலைவர்களுடன் ஒரு வணிக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பார் என கூறப்பட்டுள்ளது. துபாய் இளவரசரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ச்சியை ஊக்குவிக்கவும், புதுமைகளை வளர்க்கவும், முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதும், சர்வதேச கூட்டாளர்களுடன் வலுவான கூட்டணிகளை உருவாக்குவதில் அமீரகத்தின் முபல்லாய கவனத்தை எடுத்துக்காட்டுவதாக அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.